ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ESM தம்பிஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இப்போ இந்தியா பாகிஸ்தான் வார் சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. அதுக்கு இந்தியா வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சு அந்த ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சிருக்காங்க. இப்போதைக்கு போர் பதட்டம் முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த ஒரு சினோரியில் வார் சினோரியில் நம்மளுக்கு ஒரு ஆக்ட் இருக்குது. 1968 கொண்டு வந்திருந்தாங்க. 24th May 1968 சிவில் டிஃபென்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி. இந்த ஆக்டை பற்றி ஒரு 2-3 லெட்டர்ஸ் அவங்க மத்திய அரசாங்கத்தில் இருந்தும் நம்ம எக்ஸர்வீஸ்மென் வெல்ஃபேர்ட்ட இருந்து வந்துச்சு. அது என்ன லெட்டர், அதில் என்ன சொல்லியிருக்காங்க, இதில் நம்ம என்ன செய்யணும், ஒரு எக்ஸர்வீஸ்மேனாக நம்மளோட டியூட்டி என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கும் இந்த விஷயத்தை தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஏன்னா வார் இன்னும் முடியலை, எது எப்படினாலும் போகலாம். இன்னும் ஃப்யூச்சருக்கு இது நம்மளுக்கு தேவைப்படும். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் பட்டன் இருக்குது, அதை ஆல் சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்து எக்ஸர்வீஸ்மென் வெல்ஃபேர் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஆப்ரேஷன் சிந்தூர் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் சீஸ்ஃபயர் வயலேஷன் ஆகாமல் அவங்க வந்து இப்போதைக்கு நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இப்போ இந்த ஒரு விஷயத்தில் வாராக இருந்தால் என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு ஆக்ட் இருக்குது, சிவில் டிஃபென்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த ஆக்டை பற்றி ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இது வந்து தெரியாதவங்களுக்கான வீடியோ தான். இப்போ இந்த ஆக்ட் என்ன சொல்லுது, மத்திய அரசாங்கம் லேட்டஸ்ட்டாக இந்த ஆக்டை பற்றி அவங்க வந்து லெட்ரு வெளியிட்டிருந்தாங்க. அது என்ன ஏது அப்படின்னு சொல்லி இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இதுதான் அந்த லெட்டர் மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்குது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கொடுத்தது. எப்போ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 9/5/2025. யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அஜய்குமார் சார், ஜாயிண்ட் செக்ரட்டரி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸர்வீஸ்மென் வெல்ஃபேர், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், சவுத் பிளாக், நியூ டெல்லி. எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா சப்ஜெக்ட் வந்து என்ரோல்மெண்ட் ஆஃப் எக்ஸர்வீஸ்மேன் அஸ் எ சிவில் டிஃபென்ஸ் வாலண்டியர்ஸ் ரிகார்டிங். இப்போ எக்ஸர்வீஸ்மேன் வந்து சிவில் டிஃபென்ஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அந்த சிவில் டிஃபென்ஸ் வாலண்டரிக்காக அவங்க கேட்டிருக்காங்க. எதுக்காக கேட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி வார் சுச்சுவேஷனில் எக்ஸர்வீஸ்மேன் கூட இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த சிவில் டிஃபென்ஸ் ஆக்ட் படி அவங்க வந்து நிறையா பாதுகாப்பு உக்தியை கடைப்பிடிச்சு இந்த மோக் ட்ரில்லாம் இப்போ பண்ணாங்க அந்த விஷயத்துக்கு. மற்றபடி ஃபயர் ஃபைட்டிங் நிறையா விஷயங்கள், அதாவது எக்ஸர்வீஸ்மேன் வந்து வாலண்டியராக வந்து செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். அது சம்மந்தமாக அவங்கள வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லி அவங்க லெட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த லெட்ரு வந்து இதுக்கு ரிகார்டிங்காக இப்போ நம்ம அஜய்குமார் சார் வந்து அவங்களும் மற்ற எல்லாருக்கும் லெட்ரு கொடுத்து அதுபடி செய்ய சொல்லியிருக்காங்க. இப்போ இதுதான் அந்த லெட்டர், அஜய்குமார் சார் கொடுத்த லெட்டர். இவங்க கொடுத்தது வந்து 11 May 2025 கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ இதில் இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அதாவது எக்ஸர்வீஸ்மேனில் வந்து யார்கிட்ட அப்ளை பண்ணுறது, அந்தந்த ஸ்டேட் வைஸ் அவங்க வந்து ஒரு IAS அதிகாரி நியமிச்சிருக்காங்க. அவங்களோட ஃபோன் நம்பர், அவங்களோட இமெயில் ஐடி இருக்குது. ஃபர்தராக இவங்ககிட்டையும் கான்டாக்ட் பண்ணி நம்பர் கொடுத்துருக்காங்க. யாராவது வாலண்டியர்ஸ் எக்ஸர்வீஸ்மேனில் இருந்தாங்க, இல்லை சிவில் டிஃபென்ஸ் ஆக்ட் படி யாராவது ஹெல்ப் பண்ணணும் இருந்தாங்க, பழைய NCCயில் இருந்தவங்க, NSSல இருந்தவங்க, ஸ்கவுட்டில் இருந்தவங்க, இது போக நாட்டுக்காக ஏதாவது செய்யணும்னு நினச்சவங்க வாலண்டியர்ஸ் கேட்குறாங்க. இப்போ இது வந்து வார் சிச்சுவேஷனுக்கு மட்டும் கிடையாது. வேறு ஏதாவது வெள்ளம், பூகம்பம், நிலநடுக்கம், நிலச்சரிவு, வேறு ஏதாவது இயற்கை பேரழிவு வந்தாலும் இவங்களை பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக இந்த நம்ம சொன்ன இந்த விஷயத்தை செய்யணும். வாலண்டியர்ஸோட பேர் லிஸ்ட் எடுத்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ பேர் இருக்காங்கங்கிறத கணக்கெடுத்து வைக்கணும். அதுக்காக அவங்க வந்து கேட்டிருக்காங்க. யாருக்காவது அப்படி முன்னாள் இராணுவ வீரர்கள் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட பேரை சம்மந்தப்பட்ட ஃபோன் நம்பரில் கான்டாக்ட் பண்ணி பேசிக்கிட்டு, இந்த ஃபோன் நம்பர் தான் அது 01120862361 அப்படிங்கிறது. அப்புறம் இமெயிலும் கொடுத்துருக்காங்க, secretariat@ksb.mod@nic.in அப்படின்னு சொல்லி இமெயில் ஐடியும் இருக்குது. இப்போ இந்த ரெண்டுக்கும் நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம். இதுதான் அந்த லிஸ்ட்டு. அந்தந்த ஸ்டேட் வைஸ் யார் IAS அதிகாரி அவங்க நியமிச்சிருக்காங்க, அவங்களோட இமெயில் ஐடி, அஃபிஷியல் இமெயில் ஐடி, ஏன்னா அவங்களோட வாலண்டியரோட அந்த ரிப்போர்ட் அங்கே பண்ணுறதுக்காக அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து ஆல் ஸ்டேட் மேக்ஸிமம் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதால தமிழ்நாட்டில் இருக்கிற அதிகாரி வந்து ஸ்ரீ N. முருகானந்தம் அப்படின்னு சொல்லி அவங்க IAS பேட்ச் 1991
சிவில் சர்வீஸ், அதாவது சிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, cs@tn.gov.in அவங்களோட அஃபிஷியல் இமெயில் ஐடி. இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் உங்களோட கருத்துக்களையும் உங்களோட ஆதரவையும் வாலண்டியர் ரிப்போர்ட்ஸையும் யாராவது விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த சிவில் டிஃபென்ஸ் ஆக்ட் 1968. இது வந்து 1968 மே மாதம் 24 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால் இந்த ஆக்ட் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த ஆக்ட் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, இந்த மாதிரி நாடு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது வெறும் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் மற்ற செக்யூரிட்டி ஃபோர்ஸஸை தாண்டி சிவில்லையும் ஆட்கள் வேணும். அது வந்து ரிட்டையர்டான பர்சனாக இருந்தாலும் சரி, இல்லை என்எஸ்எஸ், என்சி இந்த மாதிரி நாட்டுக்காக அர்ப்பணிப்பு செய்யக்கூடிய ஆட்கள் யாராக இருந்தாலும் அவங்கள வந்து நீங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்கள வந்து இந்த விஷயத்துக்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆக்டு. இந்த ஆக்டோட மொத்த நோக்கமும் அதுதான். டெஃபனிஷனில் இருந்து எப்படி செயல்படும், யாருக்கு அண்டரில் செயல்படும், எங்கே தேவைப்படும், இதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மொத்த விஷயத்தையும் இந்த லெட்டரில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த லெட்டரும் நாங்கள் வந்து நம்மளோட வெப்சைட்லேயும் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்லையும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ஃபார் ஒரு அவேர்னஸ்க்காக மட்டும்தான். இதை ரொம்ப பேர் மறந்துருப்பாங்க, அவங்களுக்காக ஞாபகப்படுத்துகிறோம். இப்போ இந்திய இராணுவத்துக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டால் தான் இன் ஃப்யூச்சர் நம்மளுக்கு ஏதாவது ஒன்று நடந்துச்சு அப்படின்னாங்கன்னா அவங்களோட லிஸ்ட்டு உண்டாக்குறதுக்கும் மற்ற எமர்ஜென்சி வேலை பார்க்குறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அட்டாக் நடக்கிறத தடுக்கிறது வந்து இராணுவத்தோட பணி. பை சான்ஸ் எதிரி உள்ளே வந்து அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா அந்த சேதத்தை மிக குறைந்த அளவு ஆக்கிறதுக்கு இந்த சிவில் டிஃபென்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏன்னா ஒரு தீ பிடிச்சாலோ, ஒரு பில்டிங்லேருந்து எவாக்குவேஷன் பண்ணுறதாலோ, ஒரு மிருகங்கள் இப்போ ஆடு, மாடு, கோழி இந்த மாதிரி இருக்கிற மிருகங்களை அந்த இடத்துலேருந்து எவாக்குவேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், மற்ற எல்லா விஷயத்துக்கும் இவங்க பயன்படுவாங்க. ஏன்னா இவங்க வந்து செல்ஃப் மோட்டிவேட்டடாக வாலண்டியராக வரவங்க, ஆல்ரெடி தேசப்பற்று மிகுந்த ஆட்களாக தான் இருப்பாங்க. அதனால தான் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து சிவில் டிஃபென்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து இதை வந்து எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தி இது 1968 மே மாதத்துலேயே இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி சட்டமாக்கியிருக்காங்க. இதுக்கான மற்ற எல்லா எஸ்ஓபிஸும் இந்த லெட்டரில் இருக்குது. வேறு ஏதாவது டவுட் கிளாரிஃபை இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம கொடுத்துருக்க இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பர்லேயும் ஃபோன் பண்ணி உங்களோட சந்தேகங்களை நீங்கள் தீர்த்துக்கோங்க. ஏன்னா அவங்க முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டீங்க, இதுதான் இந்த ஆக்டு. நம்மளோட நோக்கம் என்னென்னா, இந்த அவேர்னஸை உங்கள் வரைக்கும் வந்து சேர்க்கணுங்கிறது தான் நம்ம யூடியூப் சேனலோட நோக்கம். இது எக்ஸர்வீஸ்மேனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. மற்ற சிவிலியன்ஸ், அவங்க ஃபேமிலிஸ், அவங்க ரிலேஷன்ஸ், இது யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா 1971 அப்புறம் பெரிய ஒரு வார் வரல. அதனால் அதுக்கு முன்னாடியே இந்த ஆக்ட் வந்து இது வேணும், இது இருந்தால் இந்த விஷயத்தை நம்ம செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்திய அரசாங்கமும் இந்திய இராணுவத்துக்கும் தேவையாக இருந்துச்சு. அந்த விஷயத்தை இப்போ நம்ம தேவைப்பட்டிருக்கு. மத்திய அரசாங்கம் இந்த ட்ரில்ஸ் எல்லாம் கொண்டு வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நம்மளோட நோக்கம் இந்த ஒரு விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது மட்டும்தான். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த்.